பூண்டு வாடா அப்படி. நான் என்னன்றேன்னா ஒரு வேலை பயமா இருக்குது சொல்றேன். உங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யறவா. இந்த பக்கம் ஊர்ல அடிக்க போச்சு. இந்த பக்கம் அதுக்குடா காரி போய் போறான். அதுடா எங்க குடும்பத்துக்கு நல்லது செய்ய போறோம். நல்லது செய்ய போறேன். கம்முன்னு நிக்கணும். வாடா அப்படி. ஒரு வேலை என்ன ரேப்பா பண்ண போறீங்க? கதையை நான் சொல்றேன். நீங்க ஆர்வம் எங்க காட்டு மேல காட்ட மாட்டேன். வாடா. நான் என்னன்றேன்னா பாப்பா ஏன் தெரியுமா கல்யாணம் வேணான்னு வெளியேற்ற நாயா. இங்க வா. ஏன் கல்யாணம் வேணான்னு பாப்பாவுக்கு ஒரு வேலை அவனா காதல விட்டுருப்பானோ. காதல விட்டுருப்பானா. பார்த்து என்ன காதல ஒருத்தனா அது கிடையாது. காதலன்னா இந்த காதல ஒருத்து கிடையாது. பாப்பா எவனும் கோதிட்டு இருக்குமோ காதல். ஆமா அப்படி மொத்தத்தான் புள்ள வாங்கி வந்திருக்குமான்னு கேட்டான். அது இல்ல பழுகுது. எதுக்கும் பாப்பா ஒன்னு டெஸ்ட் அப்படியா? பாப்பாவை டெஸ்ட் பண்ணி சோதிச்சு பார்த்தோடா. தம்பி அந்த கேன் எடுத்துமாப்பா. தம்பி அந்த கேன் எடுத்துமாப்பா. நல்லா சோதிக்கணும். எங்க முண்டிம்பாக்கத்துல ஓம்நாட்டி டாக்டர் ஓமா பதி இவனை 2 வையா. இவனை பாரு அம்மா அவன் தான் ஸ்கேன் எடுத்துட்டு சொன்னா. ஸ்கேன் போற மிஷினை தள்ளி வாடா பையா. வைங்க அவனை போட்டாரு. இவன் கேன் போற கம்யூனிட்டி பண்ணுதுங்க. கேன் போறவனுக்கு ஸ்கேன் எடுக்கிறவனுக்கு வித்தியாசம். நீ எப்படி உள்ள சொம்பு போட்டுங்க. பாப்பா வச்சு பார்த்தாருங்க. நல்லா பாக்கணும். லேஸ் பட்டவன் நினைக்கிறேன். நேற்று ஒரு பாப்பா கத்தின்னு ஓடியாச்சு. ஆமா பாம்பு தூங்கி இருக்கும் போது இந்த இடத்துல கொட்டிட்டு இருக்குது. ஆமாங்க வாயாலே அப்படியே கட்சி இழுத்துட்டான். அந்த பெசத்த புள்ள ஆமா வாயாலே கட்சி அப்படி துப்பிட்டான். தாங்க வம்பா போச்சு. நம்ம திறமையை கொடுத்து சரி ஒரு உயிரை காப்பாத்தணும்னு வாயால கட்சி தப்பா போச்சு பழுது. நேத்து ஒரு குழந்தை குஞ்சில கட்சிச்சுன்னு வராங்க தேளு. அவன் குஞ்சில வாயால கட்சி உண்மைதான் பேசுறேன். சைனால வெளியே அப்பா தூக்கி போடுமா அப்படிவா கைட்டி கூட கிடையாது. சரி அது இதுக்கப்புறம் என்ன பண்ண போதா நல்லா மூச்சு ஈத்து விடணும். ஆமா நல்லா ஈத்து விடுமா. எதனா ரப்பர் பால் மாரி தட்டுப்படுத்துமா. விடு நல்லா மூச்சு ஈத்து விடுமா. அந்த மாதிரி விட்டோன்னா போஸ்ட் மார்டம் தான் பண்ணணும். பொம்பளைங்க மூச்சு விடுறது இரும்பு அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சா வரும். அப்படியே பாடு. இரு அம்மா இதுன்னு சொல்லு. பாத்து மூச்சு ஈத்து விடு. பெரிய ஓட்டம் இருக்குதுமா அவனுக்கு. நெஞ்சில உனக்கு பெரிய ஓட்டம் இருக்குதுமா. பாப்பா பெரிய ஓட்டம் கிடையாது. பாப்பா நல்லதாங்க இருக்குது. பாப்பா மேல எந்த தப்பு கிடையாது. பாப்பா உங்க மேல உள்ள பாசத்துல தான் சொல்லுங்க. கல்யாணம் வேணாம். பிரியாது. இதுக்கு காரணம் யாரு? நான் என்னன்றா நீ சொல்லு.
என் தங்கையை வளர்ப்பதற்காக தான் நாங்க இருவரும் திருமணம் செய்து திருமணம் செஞ்சு என் மனைவிமார்களை வளர்ப்பு கண்டிய குளத்துல எத்துமா எதுக்கு விடுவாங்க? வளர்க்கறதுக்கு தான் விடுவாங்க. வளர்க்கறதுக்கு விடுவாங்க. ஆமா. நம்ம 2 வளர்ப்பு கண்டி தீனி போட்டு சும்மாவே வளர்த்து நடக்கிறோம். எதுக்கு? அவங்க கூப்பிடு. இந்த தேவடால ஒழுங்கா வளர்க்கறதுக்கு அந்த தேவடால போறோம். ஏய் வாயில நல்லா வச்சு தேவடான தப்பா நினைக்காதீங்க. தேவருக்கெல்லாம் மரியாதை. ஆமா. தெய்வத்துக்கு சமம் இவங்க. தெய்வத்துக்கு சமம். இதெல்லாம் சொன்னா இவன் சொல்லி கொடுத்தா முடியாது. சத்தியமாங்க கோயிலுக்கு போறோம். அட கடவுளையும் கும்பிடுறோம். அதே மாதிரி அம்மாங்களை பார்த்தா அடி தேவடாலுங்களா? சாமி சாமி தப்பா நினைச்சுக்காத. மனைவி மாறுங்கள ஏன்னு கேளு. ஒரு பொண்ணு வளர்க்கறதுக்கு போறது வரத்து வீட்டுல இருக்கிற வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் தாய் பேருக்கு தான் தப்பு வரும். ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா ஆம்பளைன்னு சொல்லலாம். ஆனை பூச்சி ஆனை அடிச்சு வளர்க்கணும். பொம்பளை பூச்சி தான் வளர்க்கணும். எதையும் பூச்சி வளர்க்கணும். ஒரு பழமொழி அப்படிங்குது. நான் அவங்க கூப்பிடணும். போடா ஐயா ரந்தேவி ஏ மீனா அவங்களுக்கு நீங்க 2 பேர் தான் வீட்டுக்காரா இல்ல வேற யாருன்னா வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களா? இல்ல கேக்குறேன். பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லைங்க. 2 பேர் தான் கொடுக்குறோம். ஒருத்தர் கொடுக்குறேன். இல்ல நீங்க மேல நிக்கிற நேரத்துல நான் உள்ள போய் அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். யாரையும் வேணா 2 பேரும் கூட நின்று பேசிக்கிறாங்களே அதுக்காக கேக்குறேன். கற்பு கரைசிக்கிறா பச்சை வாழை மரத்தை கொடுத்து எரிய வச்ச பாத்து. ஆமா. ஏய் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தாரோ. ஆமா. மீனா என் தங்கையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கவனமாக உங்களிடம் கட்டளையிட்டேன். ஆனால் என் தங்கைக்கு தக்க பருவமானவுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசை எண்ணி என் தங்கையிடம் ஆசையை தெரிவித்தோம். ஆனால் அவள் ஆசையே திருமணமே வேண்டாம் என்று உரைக்கின்றாள். யாண்டி இதற்கு காரணம் யார்? ஒரு வேலை எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? ஏய் காலை போடணுமா? தம்பி ஒரு பெண்ணை பெற்றெடுத்து விடலாம். பெற்றவ பேர் வராது வெளியே. அவ பெத்தவ இறந்து போனாலும் அதை வளர்த்தவ பேர் தான் இன்னார் வளர்த்தான். அவ வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஏய் வளர்த்த நீங்க தானே. ஏய் அதிதேவி உங்களிடத்திலே வளர்க்க சொன்னால் அவருக்கு நல்ல புத்திமதி சொல்லிருக்கணும். ஒரு குடும்பத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கை நீங்க சொல்லி இருக்க வேண்டாம். அதை விடுத்து என்னடி சரியா இது என்ன அச்சடி